ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முந்திரி பருப்பு நெய் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது காரசாரமாக சாப்பிட்றதுக்கு இந்த முந்திரி நெய் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நெய் ரோஸ்ட் செய்யறதுக்கு 1 கப் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. 200 கிராம் அளவு இருக்கும். இந்த முந்திரி பருப்பு நல்லா முழுசாக எடுத்துருக்கேன் பருப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் நெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு நெய் எடுத்துருக்கேன். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த ரோஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற 1 கப் முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுப்பை கொஞ்சம் கூட ஹையில் வைக்கக்கூடாதுங்க. அப்படியே ஹையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு உடனே கலர் சேஞ்ச் ஆகி கருகி போயிடும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் கலரில் மாறும். அப்போ தான் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இன்னும் கலர்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கல. இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. 5லேருந்து 7 நிமிஷமாக ஆகும். நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் அப்பப்போ இது போல் கலரி விட்டுட்டே இருக்கலாம். முந்திரி பருப்பு இப்போ தான் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்ல மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இதில் நம்ம பெப்பர் வச்சு பெப்பர் ஃப்ளேவர்லேயும் செய்யலாம், ரெட் சில்லி பவுடர் ஃப்ளேவர்லேயும் செய்யலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 செகண்டில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான கலர் வந்துருச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு டிஷ்யூலேயோ கொட்டிட்டு இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற நெய்யை நம்ம எடுத்துடலாம். ஒரு பேப்பரில் கொட்டியிருக்கேன் நான். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற நெய்யை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததான் இந்த முந்திரி பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரம், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த நெய்யிலே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சிக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நெய்யில் பொரிக்கும் போது. இந்த பொரிச்ச கருவேப்பிலையை எடுத்து நம்ம அந்த முந்திரி பருப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முந்திரி பருப்பு நெய் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு நெய் ரோஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.